வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுனா Yamaha RX-100ல வர ஒரிஜினல் டூமில் எப்படி நம்ம LED ஃபிக்ஸ் பண்ணலாம், ப்ளஸ் வந்து நம்ம ஒரு ஹாஃப் வேவ் ரெகுலேட்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஒரு லேட்டஸ்ட் டைப்பாக என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா யூடியூப்பில் உள்ள சர்ச் டேப்பில் பைக் எலக்ட்ரிஷியன் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல் டிஸ்பிளே ஆகும். நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. இந்த RX-100ல நம்ம பார்த்திங்கன்னா ஹெவி பவர் LED, அதாவது ஹை பவர் LED ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹை பவர் LED ஃபிக்ஸ் பண்ணது பார்த்திங்கன்னா நம்ம பிராண்டட் கம்பெனி நம்ம போட்டிருக்கோம், அதில் ஒரு குவாலிட்டிக்காண்டி. ஸோ இந்த குவாலிட்டிக்காண்டி பார்த்தோம்னா இந்த LED பல்பு இந்த ஹோல்டரில் உட்கார வைக்க முடியுமான்னு கேட்டால் உட்கார வைக்கலாம். இப்போ அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பழைய ஹோல்டரில் உள்ள அந்த லீடை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ஷேப்பு கட் பண்ணிவிட்டு இந்த பல்பு வந்து டைட்டாக உள்ளே நுழைச்சிட்டு பண்ணோம்னா ஃபிக்ஸிங்காக இருக்கும், எந்த விதமானது இருக்காது. ஹை பீம் லோ பீமுக்கு மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இதை வந்து அதுக்கப்புறம் நம்ம DC கனெக்ஷனாக மாற்றி விட்றணும் உங்களுக்கு வயரிங்கில். ஸோ அந்த மாதிரி தான் DC கனெக்ஷனாக மாற்றிருக்கு, இது நிறையா பேர் பண்ணிடுவீங்க. ஓகே, இந்த இதுதான் நம்ம அந்த LED ஆல்ட்ரேஷன் நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரிஜினாலிட்டியாக இருக்கும், இந்த டூமுக்கு அதுக்கும் நல்ல பிரைட்னஸ் இருக்கும். இப்போ LED ஆன் பண்ணுறோம், எப்படி பிரைட்னஸ் இருக்குன்னு பாருங்கள். லோ பீம் போடுங்க, ஹை பீம் மேலே வரும். இது பார்த்திங்கன்னா நல்ல பவர் இருக்கும். இது இன்னும் டே டயத்தில் எப்படி நைட் டயத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா பவரிங்காக இருக்கும். இப்போ நம்ம இந்த LED யூஸ் பண்ணியிருக்கனால பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் நமக்கு சார்ஜிங் பத்தாமல் போயிடும். அதாவது சார்ஜிங்கு பேட்டரியிலேருந்து எடுக்கும், பட் நமக்கு வந்து இன்ஜின்லேருந்து பேட்டரிக்கு சார்ஜிங் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ அதுக்காண்டி பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸில் போட்டிருப்போம், ஃபுல் வேவ் காயிலை வைன் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல் வேவ் காயிலை வைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து காயில் வயர் பூஸ் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வேவ் வந்து டைரெக்டாக, அதாவது அந்த ஒயிட்டையும் எல்லோவையும் டைரெக்டாக நம்ம ரெகுலேட்டர் கொடுக்குறோம். இந்த ரெகுலேட்டர் நம்ம புதுசாக இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஃபுல் வேவ் ரெகுலேட்டர் தான். இது ஒரு ஃபுல் வேவ் ரெகுலேட்டர், இதுலேயும் அதை யூஸ் பண்ணலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பஜாஜ் டைப் உள்ள அதை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும், ப்ளஸ் ஹீட்டிங் ஸ்ட்ரிங்க், அந்த அலுமினியம் ஹீட்டிங் ஸ்ட்ரிங்க் இருக்கிறனால ஹீட்டிங் ஆகிறதையும் ஈஸியாக எக்ஸ்போஸ் பண்ணும். ஸோ அதுக்காண்டி இது யூஸ் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த டைப்பும். இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் வேவ், எந்த ஃபுல் வேவ் பிரின்சிபல் இருக்குது, எந்த ரெகுலேட்டர் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெகுலேட்டரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம அப்படியே ஃபுல் வேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். டேரெக்டாக 2 ஒயிட் அண்ட் ரெட்டும். இந்த ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின் லைனு, இந்த லைன் வந்து எர்த் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டைப்பும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் வேவுக்கு. அதுக்காண்டி இது ஒரு ஸ்பெஷலான வீடியோ. எந்த டைப்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஃபுல் வேவில் எந்த மாடல்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஹெட்லைட்டுக்கும் நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ எப்படி நம்ம பேட்ரி சார்ஜிங் ஆகுது என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நார்மலாக நம்ம பார்த்தோம்னா சார்ஜிங் வந்து 12.77 இருக்குது. இது வண்டி வித்தவுட் ஸ்டார்ட்டில். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ சார்ஜிங் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ரெகுலேட்டரை யூஸ் பண்ணதுக்கு நமக்கு 14 பாயிண்ட் வந்துச்சு. இப்போ சார்ஜிங் பார்த்திங்கன்னா 13.30 இருக்குது, ஆஃபில் சார்ஜிங் ஏறி இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹெட்லைட் போட்டு எவ்வளோ ஏறுதுன்னு பார்ப்போம்.
ஸோ நம்ம எல்இடி யூஸ் பண்ணியே ஒரு 13.5 மேலே சார்ஜிங் ஏறுறப்ப கண்டிப்பாக கெப்பாசிட்டிக்கு பற்றும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.